சந்தேகம் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஆட்டி படைக்கிறது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இணைக்கின்ற அந்த குடும்பங்கள்ல சந்தேகத்துக்கு இடமே கிடையவே கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதியை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்த உடன்படிக்கை மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு அந்த சந்தேகம் என்று சொல்லுகின்ற ஒன்று குடும்பங்களை இன்றைக்கு ஆட்டி படைத்து குடும்பங்களை சின்னாபின்னமாக மாற்றி விடுகின்றது. பாருங்கள், ஒரு கணவன் தூர இடங்களிலே வேலை செய்தார். அவர் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு ட்ரெயின் பிடித்து அவசர அவசரமாக ஓடி வருவார். அந்த மனைவி ஒரு சந்தேக பேர் வழியாக இருந்தார். அந்த மனிதன் வந்து தன் சட்டையை கலற்றி அங்கே ஹேங்கர்ல மாட்டுகிற பொழுதே அந்த சட்டையெல்லாம் செக் பண்ணுவார். அந்த சட்டையை செக் பண்ணுகிற வேலைகளில் ஒரு நீளமான முடி அந்த சட்டையில ஒட்டி இருந்தது. உடனடியாக சந்தேகப்பட்டு வீடே ரெண்டாக மாறிவிட்டது. ரெண்டு பேருக்கு அடிதடி சண்டை ஆரம்பித்து விட்டது. இவன் கேட்கின்றான், எதை வைத்து என்னை சந்தேகப்படுகிறாய் என்று கேட்ட பொழுது அவள் சொன்னால், உன் சட்டையில நீளமான முடி ஒன்று ஒட்டி இருந்தது, உன் மடியிலே யாரோ ஒருவள் சாய்ந்து கொண்டு வந்திருக்கிறாள், ஆகவே தான் அந்த முடி ஒட்டி இருக்கிறது என்று சண்டை போட்டார். அடுத்த நாள் சுதாரித்துக் கொண்டான். இதுதான் காரணமா? அடுத்த நாள் நல்ல சட்டையெல்லாம் உதறிட்டு நல்ல வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவள் சந்தேக பேர் வழியாக இருக்கிறபடினாலே எதுவும் முடிகிடி ஒட்டியிருக்கான்னு நல்லா பார்த்து அவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வந்து சட்டையை மாட்டினான். அன்றைக்கு சண்டை, பயங்கரமான சண்டை. என்னப்பா காரணம் சொன்ன பொழுது, நேற்று நல்ல கூந்தல் வைத்திருந்தவளோடு கூட நீ சென்று விட்டு வந்திருக்கிறாய், இன்றைக்கு மொட்டையடித்த பெண்ணோடு கூட நீ சந்தோஷமா இருந்து விட்டு வந்திருக்கிறாய், ஆகவே தான் சட்டையில முடி ஒட்டவில்லை என்று சொல்லி அவள் சண்டையிட்டார். மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் கொடுத்த வாக்குறுதியில அவங்க மாறாதவர்களாக இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் சொல்லுகின்றது, உன்னுடைய மனம் சந்தேகத்தினாலே ஊசலாடும், அது ஒரு பெரிய சாபம். சந்தேகம் என்பது குடும்பங்களிலே ஏற்படுகிற ஒன்று, அது தேவன் தருகிற சாபங்களிலே ஒரு மிகப்பெரிய சாபம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம், புருஷனுடைய இதயம் அவளை நம்பும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை உண்மையோடு கூட நம்ப வேண்டும். இதுதான் வாழ்க்கை. சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவது நிமித்தமாக உங்கள் குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரங்களிலே ஜெய கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஏன் இன்றைக்கு சந்தேகம் வாழ்க்கையில் ஏற்படுகின்றது? பாருங்க, வயதுக்கு தகுந்த வண்ணமாக இன்றைக்கு அநேகர் நடந்து கொள்வதில்லை. கணவன் ஏன் மனைவியை சந்தேகப்படுகின்றான்? அவளுக்கு ஒரு 50 வயது இருக்கும், ஆனா சீவி நன்றாய் சிங்காரித்துக் கொள்வது தவறல்ல, நல்ல உடை உடுத்திக் கொள்வது தவறல்ல. ஆனால் ஒரு சின்ன பிள்ளை போல காட்சியளிக்க வேண்டும் என்று விரும்பி பியூட்டி பார்ல போய் இன்னைக்கு 50 வயசு கிழவி தன்னை சிறு பிள்ளை போல அலங்காரம் பண்ணி கொள்ளுகிறார்கள். கொலுசு போட்டு சலக்கு சலக்கு சலக்குன்னு
அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையை போல நடந்து வருவார்கள். இப்ப புருஷனுக்கு சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதே போல 60 வயசா இருக்கும், அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிருப்பார். ஆனால் ஒரு சின்ன டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஆனால் சின்ன பையனை போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி சிறு பிள்ளைகளோடு சிரிச்சு சிரிச்சு பேசுவார். இப்ப மனைவிக்கு சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். உங்கள் வயதுக்கு தகுந்த வண்ணமாக உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்தேகப்படுவதற்கு இடமில்லாமல் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். சந்தேகம் ஒரு பயங்கரமான சாபம். உங்களுடைய மனைவியையோ கணவனையோ இடுப்புல நேரமும் சொருகிக் கொண்டே இருக்க முடியுமா? தேவனுடைய பார்வையிலே அவர்களை விட்டு கொடுத்து விட்டு, தேவனே நீ காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா நிச்சயமாக உங்களுடைய கணவனை மனைவிய கர்த்தர் காத்து கொள்ளுவார். அவங்க இடறி போயிராதபடி, தவறான பாதையில போயிராதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை எளிமை உள்ளவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த எளிமைதான் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தேடித்தரும். உங்களை பார்க்கிற பொழுது இச்சை உள்ளவர்களாக அல்ல, பயபக்தி உள்ளவர்களாக பார்க்கிற அளவிற்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்.